Now we are getting into the next one, that is molality. So what is molality? Sajith ku molality na enna theriyuma? Yes, ma'am. Yes, please. Solunga. Number of moles in 1 kg of solvent. This is actually in terms of mass, but molarity na nama volume edupom. Okay va? So adu vandu enna molarity is moles per liter, but இது வந்து என்னன்னா moles per kilogram. ஓகேவா? So molality small m ல மென்ஷன் பண்ணுவாங்க. Number of moles of solute in 1 kilogram of your solvent. ஓகேவா? So இதுல வந்து ஆக்சுவலா molarity is actually quite simple compared to this molality. Molalityல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு, அது நல்லா கவனிங்க. This is your molality formula. Let's suppose நம்ம கிட்ட moles கொடுக்கல, in terms of mass கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருக்கேன், number of moles of the solute உனக்கு தெரியணும்னா in terms of massனா given mass by molar mass போடணும். சோ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த கிலோகிராம்ஸ் நம்ம கிராம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கெமிஸ்ட்ரியில எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா we will not take in huge quantity. நம்ம எப்பவுமே வந்து கொஞ்சம் கம்மியான குவாண்டிட்டி தான் எடுப்போம். So this will be getting converted into molality is equal to given mass by molar mass. So இத நம்ம எப்படி எடுப்போம்? கிலோகிராம்ஸ் கிராம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது given mass of your solvent in grams by 1000. So 1000 ஆல என்ன பண்றோம்? டிவைட் பண்றோம். So அப்ப molality is equal to given mass by molar mass into 1000 divided by given mass of your solvent. And another one more thing, இங்க solvent ஓட mass தான் எழுதணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, சொல்யூட்டோட மாஸ் எழுதக்கூடாது. சோ இந்த இடத்துல எல்லாரும் தப்பு பண்ற ஒரே ஒரு விஷயம், திஸ் இஸ் த பாயிண்ட். ஏன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓவரால் சொல்யூஷனோட மாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து இங்க எழுதுவாங்க. சோ இப்ப நான் ஒரு சம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதே போல உங்களோட புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இன்டெக்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ அந்த இடம் மாத்திரம் கொஞ்சம் எல்லாருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா வந்துட்டு என்ன சொல்றது, அந்த இடத்துல மாத்திரம் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா? So now we can go for the sums. Sums பார்க்கலாமா? Yes, ma'am. Okay, இதோட யூனிட் வந்து என்னன்னா மோல்ஸ் ஓட யூனிட் மோல் தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம்னா மோல்ஸ் பர் கிலோகிராம். இந்த கிலோகிராம் வந்து மேல வந்துச்சுன்னா பவர் -1 போட்டு யூனிட் நீ எழுதிக்கலாம். ஓகே, சரி. இப்ப இந்த பேஜ் எடுத்துறேன். இப்ப கவனி, your example 1.3 that is இன்டெக்ஸ்ல சால்வ் பண்ண எக்ஸாம்பிளே உனக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இல்லைன்னா சால்வ் பண்ணாத ஏதாவது இருக்கா? இங்க இருக்குன்னு தேடு. ஓகே ஃபைன். யா இட் இஸ் தேர். சோ நான் இது முடிச்சுட்டு இன்னொரு சம் சால்வ் பண்றேன். இங்க பாரு, 2 calculate the molality of அந்த சம் ஃபாலோ பண்றீங்களா? உன்னோட இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.3. ஓகேவா? புது புக்கா இருந்தா நியூ எடிஷன்னா 1.3. இஃப் யூ ஹேவ் எனி ஓல்டர் வெர்ஷன்ஸ் இட் வில் பி லைக் 2.3. ஓகேவா? சோ 2.5 gram of ethanoic acid. Ethanoic acid formula என்ன? Ethanoic acid is nothing but your acetic acid, CH3COOH. ஓகேவா? In 75 gram of benzene கொடுத்திருக்காங்க. இப்ப பாரு, எது உன்னோட solute, எது solvent? சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ethanoic acid is a solute and benzene is a solvent. Exactly. Ethanoic acid is a solute, benzene is your solvent. So molality is equal to given mass of your solute. Given mass of your solute என்ன? 2.5 by இப்ப molar mass இதுக்கு கண்டுபிடிக்கணுமா? கோகுலப்பிரியா இதுக்கு மோலார் மாஸ் சொல்லுங்க பார்க்கலாம். CH3COOH. அன்னைக்கு கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஒரு கார்பனுக்கு 12, 2 கார்பன் இருக்கா? சோ 3 ஹைட்ரஜன் இருக்கு, 3, இன்னொரு கார்பனுக்கு 12. ஆக்சிஜனுக்கு என்ன சொன்ன கோகுலப்பிரியா? 16. வெரி குட், 16. 2 ஆக்சிஜன் இருக்கு, நான் அப்படியே 32 போடுறேன், பிளஸ் 1. சோ இதெல்லாம் சம் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 12 + 12 24, 3 + 1 4, அதுக்கப்புறம் 32. சோ போட்டீங்கன்னா அரௌண்ட் என்னமா 60. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா மோலார் மாஸ் 60 into 1000 divided by, இங்க பாரு, இது வந்து 75 grams of benzene கொடுத்திருக்கான். சோ அப்ப ஸ்ட்ரெயிட்டா நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னோட சால்வெண்ட் பென்சீனோட மாஸ் கொடுத்ததுனால you can write it as 75 here. சோ இப்ப இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும்? இந்த 0 கேன்சல் ஆகும். சோ இத சொல்லுங்க பார்க்கலாம். 25th டேபிள்ல வந்துட்டு இத 3 டைம்ஸ், இத 4 டைம்ஸ் பண்ணலாமா? சோ அதே போல இது வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். சோ 2.5 divided by 6 போட்டா என்ன வரும்? சொல்லுங்க கால்குலேஷன்ஸ் பண்ணி. What will be your answer? கால்குலேஷன் தான் நீங்க தான் போடணும், கால்குலேஷன்லாம் நான் போட மாட்டேன். போரிங், நான் போட மாட்டேன். சொல்லுங்க மேம். 0.4. 0.4 வருது. ஒரே நிமிஷம், மேல இங்க ஒரு 2 இருக்குமா? சாரி.
இங்க பாரு 2.5 into 2. எஸ் 2.5 into 2 divided by 6 போட்டீங்கன்னா இது 1 times இது 3 times மாறுமா? சோ அப்போ 2.5 divided by 3 போட்டீங்கன்னா என்ன வரும்? இங்க வர ஆன்சர் நம்மளுக்கு வேற மாதிரி வருது. கரெக்டா தானே போட்டிருக்கேன்? there any issue with this? No, right? Calculations கரெக்டா தானே போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. 0 0 cancel. 25th டேபிள்ல இது 3 times இது 4 times தானே. அப்ப எங்க 2.5 into 60 into 1000 divided by 75 grams of benzene. So 0 0 getting cancelled. This is 4 times and this is 3 times. And this is 2 times, this is again 3 times. So Ma'am, yes, ma'am. 5 by 9 is equal to 0.5. 5 by 9. Yes. 3 3s are 9 தானே, 3 3s are 6 னு போட்டு வச்சிருக்கேன். Okay, fine. Correct. So 5 by 9 is 0, இது correct. 0.5 அந்த ரேஞ்ச்ல வரும். So 0.5 and your unit, definitely unit mention பண்ணும். That is mole per kilogram இல்லனா small m போட்டுக்கணும். molality. ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா molality-யோட first basic sum. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது போலாமா? Yes, ma'am. இப்போ இன்டெக்ஸ்ட் क्वेश्चंस இருக்கு பாரு. 1.1 நான் உனக்கு ஹோம்வொர்க் கொடுத்தேன், போட்டிங்களா? 1.1 நான் சால்வ் பண்ணனும் கிளாஸ்ல. எஸ், ஐ திங்க் ஐ ஹேவ் சால்வ்ட். நம்ம சால்வ் பண்ணோம். 1.2 ஹோம்வொர்க் கொடுத்தனா, ட்ரை பண்ணீங்களா? ஆருஷி அண்ட் கோகுலப்பிரியா முடிச்சிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா அதுல? No, ma'am. நோ. ஆருஷி No, ma'am. டவுட் இருக்கா? நோ. அண்ட் கோகுலப்பிரியா? No, ma'am. நோ. ஓகே மா, ஏதாவது டவுட் இருந்தா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. ஓகே. அண்ட் சஜித், இந்த 1.2 நீங்க சால்வ் பண்ணிட்டீங்களா ஸ்கூல்ல? Ma'am, 1 minute. பாருங்க 1.2 சால்வ் பண்ணிருக்கீங்களான்னு. கால்குலேட் த மோல் ஃபிராக்ஷனோட ஃபார்முலா தெரியுமாப்பா சஜித்? Yes, ma'am. சால்வ் பண்ணிருக்கீங்களா 1.2? Yes, ma'am. ஓகே. சோ ஜஸ்ட் 1.2 சால்வ் பண்ணலனா ஒண்ணும் இல்ல. இங்க பாரு என்ன கொடுத்திருக்கான். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பென்சீன் in solution containing 30% by mass in carbon tetrachloride. ஓகேவா? சோ அப்போ இந்த இடத்துல 30% அப்படின்னா பாரு, mole fraction of benzene in solution containing 30% by mass in carbon tetrachloride. அப்ப benzene ஓடது எவ்வளவு இருக்கு? 30 grams இருக்கு. CCl4 ஓடது எவ்வளவு இருக்கு? 70 grams இருக்கு. ஓகேவா? புரியுதா? சோ அப்ப வந்து mole fraction of your benzene கண்டுபிடிக்கணும்னா number of moles of benzene divided by number of moles of benzene plus number of moles of carbon tetrachloride. So அப்ப நீ என்ன பண்ணும்? number of moles of benzene க்கு given mass by molar mass 30 divided by benzene ஓட molar mass என்ன வரும்? 6 12s are 7 6 into 12 போட்டா 72. என்னமா என்ன? 78 divided by 30 by 78 plus CCl4 க்கு வந்து 70, chlorine க்கு 35.5 molar mass. ஓகேவா? அப்ப 35.71 into 2 போட்டா வந்து 142. கரெக்டா சஜித்? 142. சோ இத கால்குலேட் பண்ணீங்கன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யுவர் பென்சீன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா this is the easiest sum. Moving to the next one is 2.4 பார்க்கலாமா? 1.4. இது பழைய புக்குங்கறனால நான் 2.4ங்கறேன். சோ உங்களோட புக்ல வந்து 1.4 சம் இருக்கு, அதை எடுத்துக்கோங்க. அதுல இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சேம் இப்ப நாம மேல போட்ட மொலாலிட்டி சம் தான், பட் இது கொஞ்சம் வந்து மாறுபடும். என்னன்னு பார்க்கலாம். See, calculate the mass of urea. Urea வந்து NH2CO NH2. This is your formula. இதுக்கு ஸ்ட்ரக்சர் யாராவது போட தெரியுமா? C double bond O N H2 நைட்ரஜனோட லோன் பேர் N கார்பன், இப்படிதான் ஸ்ட்ரக்சர் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஐ திங்க் நீங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன். சஜித், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தெரியும்லப்பா? ஓகே, ஃபைன். சோ கார்பன் should always have 4 bond, ஆக்சிஜனுக்கு 2 bond, நைட்ரஜனுக்கு 3 bond ஒரு லோன் பேர் போடுவாங்க. தெரியும்ல நைட்ரஜன் லோன் பேர்லாம்? ஓகே, ஃபைன். கோகுலப்பிரியாக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம கெமிக்கல் பாண்டிங்கிற சாப்டர்ல நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவாமா? சோ அதனால இந்த ஸ்ட்ரக்சர் பத்தி யூ டோன்ட் வரி. இது வந்து நம்ம பின்னாடி இன்னும் ஒரு 2 சாப்டர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வருவோம். ஓகே. சோ இப்போ இந்த யூரியாவை கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, required in making 2.5 kilogram of 0.2 molar aqueous solution. இங்க மொலாலிட்டி அவன் கொடுத்துட்டான். ஓகே. உன்ன யூரியாவோட given mass என்னன்னு கேக்குறான். ஓகேவா? சோ ஓவராலா அந்த சொல்யூஷனோட மொலாலிட்டி, அதே போல அந்த சொல்யூஷனோட மாஸ் கொடுத்துட்டான்.
சோ அப்ப நீ இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், யூ ஹாவ் டு வாட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த மாஸ் ஆஃப் த யூரியா. அப்போ மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் தெரிஞ்சா நீங்க போட ஆரம்பிக்கலாம், பை மோலார் மாஸ் 1000 divided by given mass of the solvent. இந்த ஏரியா மறுபடியும் செக் பண்ணி போடணும், சால்வெண்டோட மாஸ் என்னன்னு போடணும். சரியா? இப்ப கவனிங்க, given mass உனக்கு தெரியுமா, யூரியாவோட given mass, you knew it or not? No, no. சோ அப்ப இது தெரியாது. இப்ப மோலார் மாஸ் ஆஃப் யூரியா கண்டுபிடிங்க. நைட்ரஜனோட மோலார் மாஸ் என்னன்னு சொல்லுங்க. 14. சோ அப்ப 2 நைட்ரஜன் இருக்கு 28, 4 ஹைட்ரஜன் இருக்கு 4, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் 12, ஒரு ஆக்சிஜன் 16. சோ இதெல்லாம் சம் பண்ணா என்ன வருதுன்னு சொல்லுங்க. 60 gram, ma'am. ஓகே ஃபைன். சோ 60 மொலாலிட்டி அவனே கொடுத்திருக்கான் பாரு, 0.25 மோலல் அப்படின்னா அது வந்து கன்சென்ட்ரேஷன் தான். So 0.25 into 1000 divided by mass of solvent நமக்கு தெரியாது. கரெக்டா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓவரால் நம்மளுக்கு என்ன தெரியும், இருக்கீங்களா எல்லாம், மாஸ் ஆஃப் சால்வெண்ட் நம்மளுக்கு தெரியுமா, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா ஏதாவது? சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருக்கா, இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு? அதுலயே காணும், ஒண்ணும் புரியலையே அது என்ன பண்றோம் அப்படின்னு. எல்லாம் தெளிவா தானே கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்க. இங்க பாரு, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது கவனி. கிவன் மாஸ கண்டுபிடிக்கணும். சொல்லுப்பா சஜித் சொல்லு. Ma'am, solvent already in the question itself they are given. Solvent என்ன கொடுத்திருக்காங்க, 2.5 kg. அந்த 2.5 kgs அப்படியே வந்து போட்டுக்கலாங்கறியா? Yes, ma'am. ஓகே. சோ அப்ப இங்க ஸ்ட்ரைட்டா வந்து x வந்து 2.5 போட்டா வந்துருமா? சோ அப்ப 2.5 kgனா இந்த 1000 தேவையில்லைல்ல, கரெக்டா? Yes, ma'am. ஓகே. சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.25 ஓகேவா is equal to given mass by 60 divided by 2.5 னு போடலாங்கிறீங்களா? இது கால்குலேஷன்ஸ் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சோ இப்போ இந்த 25 மேல வந்துரும். அப்ப என்ன பண்ணலாம், 60 into 2.5 போட்டா என்ன வரும், 0.25 is equal to given mass by என்னப்பா வருது Ma'am, 15. 15. So அப்போ given mass is equal to 0.25 into 15 பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. Ma'am, 3.7. 3.7. ஐயோ தப்பு பண்றீங்க, பின்னாடி என்ன ஆன்சர் கொடுத்திருக்கான்? Ma'am, 2.7. 3.7. இல்ல 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 இல்ல, நீங்க பாயிண்ட்ல தப்பு பண்றீங்க. யாரு 3.7 சொன்னது? Marushi. ஆருஷி. 3.7 இல்ல, பாயிண்ட் கரெக்டா பாருங்க. சஜித் உனக்கு ஏதாவது ஆன்சர் வந்ததா? 60 into 2.5 பண்ணா 15 வருதா? 150 தானே வரும். பாருங்க செக் பண்ணுங்க, 60 into 2.5. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் என்ன வருதுன்னு. What is your answer now? 37.5. 37 is your answer. ஓகேவா? சோ அது ஒண்ணும் பிரச்சனை 37 m மொலாலி. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா இந்த சம்ல? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? சஜித்க்கு புரிஞ்சுதாப்பா? கோகுல பிரியா புரிஞ்சுதாமா? Yes, ma'am. கோகுல பிரியாக்கு ஏதாவது டவுட் இருக்கா இதுல? No, ma'am. சோ மூவிங் டு தி நெக்ஸ்ட் சம். சோ இப்போ வந்து 1.4 போட்டுட்டோமா? நெக்ஸ்ட் அடுத்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதே போல 1.3 and 1.5 ஹோம்வொர்க் போட்டு வரீங்களா? உங்களோட என்னமா? ஓகே. So 1.3 and 1.5 in text homework இத ட்ரை பண்ணிட்டு வாங்க. நான் இன்னொரு சம் இதுல சால்வ் பண்றேன். உங்களோட எக்ஸசைசஸ் லெட் சப்போஸ் இப்ப டென்சிட்டி கொடுத்தா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு சம் போட போறோம். தட் இஸ் எக்ஸசைஸ் எடுத்துக்கோ. எக்ஸசைஸ்ல 2.4 நான் அப்படிங்கிற சம்ம சால்வ் பண்ண போறேன். சாரி 1.4. உங்ககிட்ட புது புக் தானே இருக்கும். 1.4. சோ எக்ஸசைஸ் அப்படியே திருப்பிக்கோ. ஸ்டார்ட் பண்ணட்டுமா? Yes, ma'am. சோ இப்போ இந்த எக்ஸசைஸ்ல வந்து கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு ஒரு சம் இருக்கா? Yes, ma'am. சோ அதான் இப்போ வந்து நம்ம போட போறோம். ஓகே. சோ கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் சம். இப்போ இங்க பாரு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. கான்சென்ட்ரேட்டட் அதெல்லாம் வேண்டாம், 68% நைட்ரிக் ஆசிட் பை மாஸ் இன் அக்வஸ் சொல்யூஷன். அப்ப வந்து நைட்ரிக் ஆசிட் வந்துட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா 68% ஸ்ட்ரெயிட்டா நீ 68 கிராம்ஸ்னு போட்டுக்கோ. நைட்ரிக் ஆசிட் 68% இருக்குன்னா டோட்டல் பர்சன்ட் எவ்வளவு? 100% இருக்குமா உன்னோட சொல்யூஷனு? Yes, ma'am. சோ அப்ப 100%ல வந்து பாத்தீங்கன்னா 68% வந்து நைட்ரிக் ஆசிட் இருக்கு. அது ஸ்ட்ரெயிட்டாவே நான் கிராம்ஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். வாட் ஷுட் பி த மொலாரிட்டி ஆஃப் சச் அ சாம்பிள் ஆஃப் த ஆசிட் இஃப் த டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன், டென்சிட்டி என்ன கொடுத்திருக்கான்னா 1.504 grams per ml கொடுத்திருக்கான். அவன் உன்கிட்ட என்ன கேக்குறான்? மொலாரிட்டி கேக்குறான். மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு given mass by molar mass
into 1000 divided by given volume of the solution. Correct? So this is your formula. இப்போ given mass அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 68 வருமா? 68 grams of nitric acid தானே இருக்கு. molar mass சொல்லுங்க பாக்கலாம். HNO3 ஓட molar mass என்ன வரும்? 63. 63. என்ன கால்குலேட் பண்ணிட்டீங்களா? ஷியோரா? 1 plus 14 plus 48 வரும்னு நினைக்கிறேன். 68 48. Okay. 63 into 1000 by இங்க என்ன போடுவீங்கள்? இங்க வால்யூம்னா எதுல இருக்கணும்? இங்க வால்யூம்னா நம்மளுக்கு எதுல இருக்கணும் அப்படின்னா லிட்டர்ஸ் ஆர் மில்லி லிட்டர்ஸ்ல இருக்கணும். ஆனா இங்க பாரு கிராம் பர் எம்எல்னு கொடுத்துருக்கான், உனக்கு லிட்டர்ஸ்ல வேணும். அப்ப நம்ம இந்த டென்சிட்டி இருக்கு இல்லையா, இத என்ன பண்ணுவோம் அப்படின்னா we know the formula density is equal to mass by volume. So density என்ன கொடுத்திருக்காங்க? 1.504 gram per ml is equal to mass of the solution என்ன? இது mass of the solution எவ்வளவு இருக்கும் டோட்டலா? 100 இருக்குமா? இங்க பாரு, இங்க நம்ம பண்றது வந்து ஓவரால் சொல்யூஷன், சால்வெண்ட்டுக்கு கிடையாது. சோ அப்போ மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் வந்து 100 டிவைடட் பை வால்யூம் நம்மளுக்கு தெரியாது. சோ இப்ப பாரு, இந்த கிராம்ஸ் கேன்சல் ஆயிருமா? சோ இப்ப என்ன பண்றோம்னா, இங்க நான் மேல கால்குலேஷன் போடுறேன், இங்க போடுறேன். சோ இது அப்படியே மாத்திக்கிறேன். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு இது இங்கேயும் கீழே கொண்டு வா, 100 டிவைடட் பை 1.504 கிராம் பர் எம்எல். மேல கிராம், இதுவும் கேன்சல் ஆகும். இப்ப வால்யூம் என்ன வரும்னு சொல்லுங்க. 100 டிவைடட் பை 1.504 போட்டா என்ன வரும்? கால்குலேஷன்ஸ் போட்டு சொல்லுங்கப்பா. ஆல்ரெடி ஃபெட் அப் வித் 2 கிளாसेस. மறுபடியும் கால்குலேஷன்ஸ் போடலாம் தெம்பில்ல. சொல்லுங்க. 100 டிவைடட் பை 1.504 என்ன வருது? என்ன வந்துச்சு? 66.4. இந்த மாதிரி வருதா எல்லாருக்கும்? இப்ப இந்த வால்யூம் வந்து எதுல இருக்கு? மில்லி லிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா -1 மேல வந்துச்சுன்னா மில்லி லிட்டர்ஸ் இருக்குமா, இதை கொண்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணு. சோ அப்போ 66.4 போட்டா, இப்ப கால்குலேஷன்ஸ் போட்டா என்ன ஆன்சர் வருது? 68 டிவைடட் பை 63 into 1000 டிவைடட் பை 66.4 போட்டா என்ன ஒரு ஆன்சர்? யாராவது கால்குலேஷன்ஸ் போட்டு சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரம், லிட்டில் பிட் ஃபாஸ்டர். அடுத்த டாபிக் போலாம். கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. 16.23 மோலார். ஏமா 16.23 மோலார். 16.23. ஒரே நிமிஷம், பின்னாடி என்ன ஆன்சர் இருக்குன்னு கரெக்ட். 16.24 16.23. கரெக்ட். 16.24க்கும் 23க்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? ரைட். மொலாரிட்டி கேபிட்டல் எம். தட்ஸ் இட். இட்ஸ் ரைட். இந்த ஆன்சர் வந்துச்சா உங்களுக்கு? எல்லாருக்கும் வந்துச்சா? அண்ட் இந்த சம் எப்படி போடணும்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? எஸ் மேம். ஓகே. சோ இத வச்சு நான் இன்னொரு சம் ஹோம்வொர்க் தரேன். இப்ப இன்டெக்ஸ்ட் क्वेश्चंस இருக்கு இல்லையா, நான் சொன்ன பாத்தியா 1.3 and 1.5. யாரோ மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, மியூட் போடுங்க, எனக்கு எக்கோ அடிக்குது. இங்க பாரு 2.5 இருக்கு பாரு, இதே போல டென்சிட்டி கொடுத்திருக்காங்க. சோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இது கிராம்ஸ் பர் எம்எல்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உனக்கு மொலாலிட்டிக்கு பிரச்சனை இல்ல, ஆனா மொலாரிட்டிக்கு உனக்கு பிரச்சனை வரும். சோ அதனால மொலாரிட்டிக்கு பிரச்சனை வரனால என்ன பண்றேன்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் போட்டு கண்டுபிடிக்கணும். எப்பவுமே பெர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா நீ ஓவரால் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் 100 கிராம்ஸ் தான் எடுக்கணும். புரியுதா? சோ அதே போல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இன்னொன்னு நான் உனக்கு சொல்றேன், நல்லா கவனி. லெட் சப்போஸ் இங்க நீ கண்டுபிடிக்கிற மாஸ் அப்படிங்கிறது என்னன்னா மாஸ் ஆஃப் த சொல்யூஷன். ஓகே, லெட் சப்போஸ் உன்னை மொலாலிட்டி கேக்குறாங்க அப்படின்னா நீ இங்க கிடைக்கக்கூடிய மாஸ் எடுத்துட்டு போய் இங்க போடக்கூடாது. மொலாலிட்டில மாஸ் ஆஃப் யோர் சால்வெண்ட் போடணும். கரெக்டா? அப்ப நீ என்ன பண்ணுனா சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட் பிளஸ் சால்வெண்டா. சோ அப்போ உனக்கு சொல்யூட்டோட மாஸ் தெரிஞ்சதுன்னா இந்த சொல்யூஷனும் சொல்யூட்டோடதும் மைனஸ் பண்ணி தான் சால்வெண்டோடது இங்க எழுதணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மொலாலிட்டி. நான் சொல்றது புரியுதா இல்ல அதுல ஒரு சம் போட்டு காமிக்கணுமா? புரியுதா இல்லையாமா? உன்னா புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு சம் போடுன்னு சொல்லுங்க. ஒரு சம் போட்டு காமிக்கிறீங்களா? ஒரு சம் போட்டு காமிக்கட்டுமா? சரி, 2.5 எடுங்களே. இல்ல 2.5 வருமா? டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன், தென் வாட் ஷால் பி தி மொலாரிட்டி? மொலாரிட்டி எல்லாம் வராது, மொலாரிட்டினா அதே கேஸ் தான். மொலாலிட்டி கேட்டிருக்கானே 2.5 எட. சோ எல்லாரும் அந்த क्वेश्चन 2.5 எடுத்து வச்சுக்கோங்க. என்ன இருக்குன்னு படிங்க பார்க்கலாம். 2.5 क्वेश्चन ஒருத்தங்க படிங்க என்ன இருக்குன்னு. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் லேபிள்ட் as 10%. இந்த சம் போட்டு காமிக்கும். சொல்யூஷன் இன் வாட்டர் இஸ் லேபிள்ட் as 10%. இந்த வெயிட் பை வெயிட்னா என்ன தெரியுமா? மாஸ் பை மாஸ் பர்சன் தான் 10% கொடுத்திருக்கான். புரியுதா? ஞாபகம் இருக்கா?
ஆருஷி, கோகுல பிரியா உங்களுக்கு எல்லாம் மாஸ் பை மாஸ் பர்சன் என்னன்னு சொன்னேன். மாஸ் ஆஃப் த சொல்யூட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்டூ 100 சொன்னா. Yes, ma'am. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஸ்ட்ரெயிட்டா 10 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். குளுக்கோஸ் இன் வாட்டர் அப்படின்னா அப்ப ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் தான் இருக்கு. அப்போ மாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம என்ன எடுத்துப்போம் 100 மைனஸ் 10. இந்த 100ங்கிறது என்ன ஓவரால் சொல்யூஷனா? உனக்கு நான் சொல்லியிருக்கேன்ல சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட். குளுக்கோஸ் அப்படிங்கிறது சொல்யூட், ஓகேவா? வாட்டர் அப்படிங்கிறது சால்வெண்ட். அப்போ சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா 100, சொல்யூட் 10 அப்படின்னா சால்வெண்ட் 100 மைனஸ் 10 பண்ணீங்கன்னா 90 கிராம்ஸ். சோ இதுதான் ஓவரால். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன கேக்குறான் அப்படின்னா what would be the molality? அப்ப நம்ம போடலாம். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாரு. molality is equal to நம்ம என்ன போடுவோம்னா given mass by molar mass into 1000 molality. அப்போ given mass of your solvent. இப்ப பாரு given mass of glucose வந்து 10 கிராம்ஸா கரெக்டா? molar mass of glucose, குளுக்கோஸோட ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கு மோலார் மாஸ் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். 180. வெரி குட். 180 into 1000 divided by இது உனக்கு தெரியாது. தெரியுமா? இது தெரியாதுல்ல. ஆனா என்ன கொடுத்திருக்கான்? டென்சிட்டி கொடுத்திருக்கானா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் கொடுத்திருக்கானா? சோ அப்ப இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓவராலா இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி மாஸ் பை டென்சிட்டி 90 கிராம்ஸ். அவ்வளவுதான். ஓகே, உனக்கு சால்வெண்டோட மாஸ் இருக்கு. இது நம்ம எங்க யூஸ் பண்ணணும்? மொலாரிட்டிக்கு யூஸ் பண்ணணும். சரியா? சோ அப்போ இந்த சம்ல அந்த மாதிரி வரல. மேபி ஏதாவது ஒரு சம் இதுக்கப்புறம் வருதான்னு பாக்கலாம். சோ அப்ப 90 கிராம்ஸ் அப்படியே இதை போட்டுக்கோ. போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். சோ மறுபடியும் செகண்ட் டேபிள்ல 5 0 இத 9 டைம்ஸ் போடலாம். சோ 50 டிவைடட் பை 18 போட்டா என்ன வரும்? கரெக்டான கால்குலேஷன் போடுறேன். 50 டிவைடட் பை 18 போட்டா மொலாலிட்டி என்ன வருது? 2.7. ஒரே நிமிஷம். 99 சார் என்னப்பா வரும்? 81 தானே வரும். நான் ஏன் தூங்குறேன்? இப்ப சொல்லுங்க. 50 டிவைடட் பை 81 என்ன வருது? 0.6. So 0.6. So this is your molality. ஓகேவா? அடுத்தது இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. கோகுல பிரியா புரிஞ்சுதா? சுஜன் புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து மோல் ஃபிராக்ஷன். மோல் ஃபிராக்ஷன் ஈஸி. மோல் ஃபிராக்ஷனுக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஆஃப் தி சொல்யூஷன் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஈச் காம்பனன்ட் கேக்குறான். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா குளுக்கோஸ்க்கு போடலாமா? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் ஈக்குவல் டு number of moles of glucose by number of moles of glucose plus number of moles of water. Number of moles of glucose is given mass by molar mass plus water given mass 90 by 18. Molar mass of water 18. இது தெரியும்ல? இத கால்குலேட் பண்ண வேணாம்ல? உங்களுக்கே தெரியும்ல? அப்ப இத போட்டா என்ன வரும்? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். யாராவது டக்குன்னு கால்குலேஷன் போட்டு. நான் சொன்ன மாதிரி ஒரு சம் எனக்கு கிடைக்கலையே. சரி இத போடுங்க. 1 divided by 18. நான் கால்குலேட்டர்லாம் இங்க பண்றேன். நீங்க உங்களோட இதுல போடுங்க. பிகாஸ் மசில் மெமரி இம்பார்ட்டன்ட் காம்படிட்டிவ்ல டக்குன்னு சால்வ் பண்ணும். அதுக்கு கால்குலேஷன்ஸ் வந்து உங்க கை ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணும். அதுக்கு ஏத்த மாதிரி பிரெயினும் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். சோ அதனால நீங்க கையில போட்டு எனக்கு சொல்லுங்க. 1 divided by 18 என்ன போட்டீங்க? இல்ல நீங்க ஓவராலா போட்டு எனக்கு ஆன்சர் சொன்னாலும் ஓகே தான். மேம் 0.011 0.011 மேம். என்னடா சொல்ற? அந்த மாதிரி எனக்கு வரலையே. நான் கால்குலேட்டர்ல போட்டு வச்சிருக்கேன். மேம் 0.01. 1 divided by 18 தானே? மேம் நோ மேம் டோட்டல் ஆன்சர் மேம். Total answer. ஓ டோட்டல் ஆன்சர் என்ன? 0.01. ஓகே ரைட். 0.01 ரைட். இங்க பாரு கவனி. உனக்கு நான் இன்னொன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? கை A பிளஸ் கை B இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இது மோல் ஃபிராக்ஷன் அப்படின்னா என்னன்னா 100% 100 டிவைடட் பை 100 1 தான். சோ அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யுவர் குளுக்கோஸ் பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யுவர் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். அப்போ குளுக்கோஸ்க்கு 0.01 அப்படின்னா வாட்டரோட மோல் ஃபிராக்ஷன் என்ன பண்ணிக்கலாம்? 1 மைனஸ் ஆஃப் 0.01 போட்டுக்கலாமா? So 1 minus of 0.01 என்ன வரும்? சிம்பிள் கால்குலேஷன் 0.9. So அப்போ 0.99 is your water மோல் fraction
அண்ட் 0.01 அப்படிங்கிறது உன்னோட குளுக்கோஸோட மோல் ஃபிராக்ஷன். அப்ப ஈச் காம்பனன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மொலாரிட்டி நீ கண்டுபிடிச்சிருவல, இதுக்கு முன்னாடி சம்ல நம்ம போட்டோம்ல, அதே மாதிரி ட்ரை பண்ணு. ஓகேவா? ஓகேவா? நான் சொன்ன மாதிரி சம் எங்க இருக்குன்னு தெரியல. அது அதுல வரும், எங்க வரும்னு தெரியல எனக்கு. ஐம் நாட் ஷியோர் அபவுட். மேபி திஸ். சொல்லுப்பா. மேம் நீங்க ஒரு டைப் சம் இப்போ சொல்றீங்களா மேம், அது என்னது மேம்? நீங்க கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா மேம்? நான் சொன்னது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கும்பா. மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு given mass by molar mass into 1000 by given mass of the solvent இருக்குமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப இது கொடுக்காம டென்சிட்டில இருந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்ப டென்சிட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்ப இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாஸ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இது இந்த மாஸ் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் தான். நம்ம என்ன பண்ணா, இந்த மாஸ எடுத்துட்டு போய் சொல்யூட்ட மைனஸ் பண்ணி சால்வெண்ட் இங்க கொண்டு வந்து போடுற மாதிரி ஒரு சம் சொல்றேன். புரியுதா கண்ணா? கிளாஸ் 11 சம் இருக்கும் மேம். இல்ல கிளாஸ் 11ல எனக்கு தெரியும். எனக்கு இந்த என்சிஆர்டி எல்லாம் ப்ராப்ளம்ல சேம் எக்ஸாம்பிள் we'll have மேம். சாரி லாஸ்ட் எக்ஸாம்பிள் மேம், கிளாஸ் 11 chapter 1 லாஸ்ட் எக்ஸாம்பிள் we will have this sum I guess மேம். man, but I knew that this is here in its your 12th standard. 11th இருக்கு, பட் 12th இருக்குன்னு நான் சொல்றேன். அது எனக்கு இந்த 12th இருக்கு எனக்கு தெரியும். ஆனா எங்கங்கிறது ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த I have a questions நிறைய இருக்குமா, எனக்கு என் மைண்ட்ல என்னமோ. I think it's 2.5. I got it. Intex question 2 1.5 எடுங்க. Yes, it's there finally. இப்ப நான் போட்டு காமிட்டா? Yes, ma'am. Yes, ma'am. Yes. It's 1.5. I got it. Calculate the molality of. பாக்கி நீங்க போடுங்க, நான் இதை மாத்திரம் சொல்றேன். பாக்கி மோல் ஃபிராக்ஷன் மொலாரிட்டிலாம் நீங்க போட்டுடலாம். அம்மா எனக்கு போட்டு கோகுலப்பிரியா அண்ட் கோகுலப்பிரியா ஸ்பெசிபிக்கலி நீங்க ரிப்பீட்டர் தானே. சோ அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா, யூ ஹாவ் ஆம்பிள் ஆஃப் டைம். இதை போட்டு எனக்கு அந்த ஷீட்டையே நீங்க எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? மத்தவங்க அனுப்பிச்சாலும் தாராளமா நான் அதை பார்த்து நான் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப்ல கரெக்ட் பண்ணி கொடுப்பேன். பட் நீங்க பாக்கிலாம் 12th கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க. சோ கோகுலப்பிரியா எனக்கு இந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பிடிஎஃப்ல அனுப்புங்க. சரியாமா? அண்ட் ட்ரஸ்ட் மீ, என்சிஆர்டி சம் இட் செல்ஃப் இஸ் இனஃப் ஃபார் யுவர் நீட். வேற எதையும் படிக்க வேண்டாம். ஓகேவா? சும்மா அது இதுன்னு கெமிஸ்ட்ரியில கடல் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் யூ ஜஸ்ட் கம்ப்ளீட் த என்சிஆர்டி. என்சிஆர்டி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா நீ இதுல தரவா இருக்கனா உனக்கு எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் நான் கைட் பண்றேன். ஓகே, சோ கால்குலேட் த மொலாலிட்டி. பாரு, 20% ஆஃப் கே கொடுத்திருக்கானா? இப்ப பாரு, அப்போ 20 grams ஆஃப் யோர் பொட்டாசியம் ஐடைட் இருக்குமா? புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ, இது ஏதாவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். இல்லைன்னா எனக்கு என்னமோ இங்க ரூம்ல இருக்கக்கூடிய செவுத்திக்கிட்ட பேசுறேன். ஓகே ஃபைன், ரைட். சோ இப்ப பாரு, உன்ன மொலாலிட்டி கேக்குறான். ஜஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்னா, கேயோட மாஸ் மாத்திரம் கொடுத்திருக்கான், கிவன் மாஸ் கொடுத்திருக்கான். அண்ட் டென்சிட்டி என்ன கொடுத்திருக்கான்? 1.202 கிராம் per milliliterன்னு கொடுத்திருக்கான். சோ இப்ப நல்லா கவனி. பொட்டாசியமோட மோலார் மாஸ் தெரியுமா? 39. ஏதாவது ஞாபகம் இருக்கா பொட்டாசியமோட மோலார் மாஸ்? எஸ் மேம். அதே போல அயோடினோட மோலார் மாஸ், அயோடினோட மோலார் மாஸ் எல்லாம் உனக்கு தெரியாது. ஏன்னா 127. கரெக்டா? 127. ஓகேவா? சோ இப்ப இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா என்ன வரும்? 166 வரும் ஓவராலா. இதுல அட்டாமிக் ஐ மீன் லைக் மோலார் மாஸ் வந்து 166 வருமா? இப்ப கவனி, மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு, எங்கேயாவது யாருக்காவது கன்ஃபியூஸ் ஆகுதா? தெளிவா தானே எல்லாருக்கும் புரியுது? Yes, ma'am. Okay. Gokulapriya, you're getting it right. Yes, ma'am. So given mass by molar mass into 1000 divided by given mass of your solvent. Okay வா? இதுதான் sum. இப்போ given mass of K வந்து என்னன்னா 20 grams. molar mass இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் 166. and another one more thing, first 40 elementsக்கு molar mass கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அது ஐ மீன் லைக் அட்டாமிக் மாஸ். இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா வந்து ஜேஇ மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குரோமியம்க்கு அவங்க அட்டாமிக் மாஸை டிஸ்க்ளோஸ் பண்ணல. நீட் அப்போ ஜேஇ மெயின்ஸ்லயே டிஸ்க்ளோஸ் பண்ணல, நீட்லயும் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் 40 எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ. இன்டூ 1000 பை கிவன் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் உனக்கு தெரியாதா? கரெக்டா? சோ இப்ப நீ என்ன பண்ணணும் இந்த இடத்துல? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் போடுவியா? Yes, ma'am. சோ போட்டேன்னா என்ன பண்ணுவ சொல்லுங்க பாக்கலாம். Volume is equal to mass by density. Volume is equal to mass by density. சரி, அப்ப டென்சிட்டி என்ன கொடுத்திருக்காங்க? 1.202 is equal to நம்மளுக்கு என்ன வேணும்னா மாஸ் ஆஃப் த சொல்யூஷன்
பை வால்யூம் ஓவராலா நீ எவ்வளவு எடுத்துப்ப இந்த இடத்துல 100 எடுத்துப்பியா என்ன? ஏன்னா Yes, ma'am. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 20% இருக்குன்னா ஓவராலா வந்து 100%னா 100ன்னு போட்டுக்கலாம். சோ அப்போ மாஸ் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல 1.202 into 100 போட்டீங்கன்னா மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் உனக்கு என்ன வரும்? ஜஸ்ட் வந்து 20 grams ஆஃப் யோர் சொல்யூட் இருக்கா, அண்ட் சால்வெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 80%னா 80 grams அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? ஐ திங்க் எனக்கு அந்த சம் எங்க இருக்குன்னு தெரியல. யாரோ சொன்னீங்க 12th எங்க பாது இருக்கு சொல்லு பாக்கலாம், எந்த எக்ஸசைஸ் சம்னு? ஆனா ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் மேம் சரியா தெரியல மேம். இன்டெக்ஸ்டா இல்ல புக் எனக்கும் எக்ஸைஸ் தெரியல, எனக்கும் தெரியலன்னு தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். உனக்கும் சரியா தெரியலங்க. அந்த செம்ம ஃப்ரேம் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா அது பயங்கரமா ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அந்த செம்ம கொண்டு வந்து போடலாம்னா சுத்தி சுத்தி இதுக்கே வர. ஓகே, ப்ராப்ளம் இல்ல. நம்ம எப்படியும் இன்டெக்ஸ் சம் ஃபுல்லா போடுவோம்ல, அப்ப பாத்துக்கலாம். சரி, இப்ப இது நடத்துற வரையும் ஓகேவா? எதுவும் டவுட்ல இல்லல்ல? ஆமா. No, ஓகே, ma'am. ஃபைன். சோ 2.3 நீங்க போட்டுருவீங்கல்ல? Yes, ma'am. அந்த 2.3ல ஏ ஓகே, பி எல்லாமே பாருங்க. டைல்யூஷன் ஃபார்முலா தெரியும்ல எல்லாருக்கும்? மோல் கான்செப்ட்ல டைல்யூஷன் ஃபார்முலா அப்படின்னு ஒண்ணு நடத்துவேன். m1 v1 is equal to m2. இந்த மாதிரி டைல்யூஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து 2.3 போடணும். நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் உனக்கு சொல்லி தரேன். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் டைல்யூஷன் ஃபார்முலா நெக்ஸ்ட் ஒரு 2 or 3 கிளாஸஸ்ல மோல் கான்செப்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்ப we are moving into the next topic. அந்த ப்ராப்ளம தேடி தேடி நிறைய விட்டுட்டோம். ஓகே, சோ இப்ப இந்த இதுல எல்லாம் உனக்கு டவுட் இல்லல்ல? அப்புறம் இன்னொரு ஹோம்ஒர்க்கும் தரேன். இன்டெக்ஸ்ட்ல எக்ஸசைஸ்ல 2.8 ஹோம்ஒர்க். சரியா? அகைன் 2.8 வந்து மொலாரிட்டி ஒண்ணு கேட்டிருக்காங்க, அது ஒண்ணு ஹோம்ஒர்க் போட்டு வா. அதுக்கப்புறம் 2. இது உங்க புக்னா 1.8. சரியா? 1.8. அதுக்கப்புறம் 1.30. அதுக்கப்புறம் Ma'am, can you again repeat what you have told now? Yeah, I'm writing here in front of you. Can you note these things? 1.8, 1.30 and 1.26. Okay? இது மூணு நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் இப்ப நடத்தின சம்மோட அப்படியே டிட்டோ தான். It is not going to distract in any way. So அப்படியே போடலாம். So இந்த மூணு சம் ஹோம்ஒர்க் போட்டு வந்துறீங்களா? Yes, ma'am. எஸ் மேம். இதுல அப்படியே வந்து அந்த 1.26ல இங்க பாரு, if the density of some lake water is density is equal to 1.26 gram per ml, contains 92 grams of Na plus ion per kg of water. Okay, கொடுத்துட்டாங்க. And calculate the molality ன்னு கேட்டிருக்காங்களா, molarity கேட்டிருக்காங்களா? இது இருக்கா இல்ல ஆர் இருக்கா உங்ககிட்ட? மொலாலிட்டி. Ma'am, polarity கேட்டிருக்காங்க ma'am. இதுதான் மொலாலிட்டி தானே கேட்டிருக்காங்க? Polarity. மொலாரிட்டி. ஓகே, இது எனக்கு என்னன்னு போட்டு நீங்க சொல்ல முடியுமா? இந்த சம உங்களால போட முடியுமா? இப்போ பண்றேன் ma'am இப்போ. ட்ரை பண்றீங்களா? இப்போ எனக்கு ட்ரை பண்ணி சொல்லுங்க. மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு given mass by molar mass into 1000 divided by given volume of the solution. கரெக்டா? சோ given mass என்ன போடுவீங்க இந்த இடத்துல? given mass என்ன போடுவீங்க? 92 gram. 92 gram. molar mass of sodium தெரியுமா? 23. ஓகேவா? So 23 into 1000 divided by given volume of the solution என்ன போடுவீங்க? density is equal to mass by volume. density என்ன கொடுத்திருக்காங்க? 1.26. மாஸ் வந்து நீ என்ன எடுத்துப்ப? இங்க 1 கிலோகிராம் இருக்கா மாஸ், இங்க வந்து கிராம்ஸ், இங்க வந்து மில்லி லிட்டர்ஸ். எப்பவுமே டென்சிட்டினா இது கிராம் பர் மில்லி லிட்டர் தான் எடுப்போம். சோ அப்போ வந்து 1 கிலோகிராம்னா அது அப்படியே 1000 கிராம்ஸ்னு போடலாமா? Yes, ma'am. So அப்போ 1000 gram divided by volume. அப்போ volume is equal to 1000 divided by 1.25. 5 or 6? 5. 5. So அப்போ volume என்ன வரும்? 1000 divided by 1.25 போட்டா 80 800 800 என்ன வருது? 800 milliliter. 800. அந்த 800 கொண்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? சோ அப்ப இதுவும் கேன்சல் ஆகும். சோ வாட் இஸ் யுவர் ஓவரால் ஆன்சர் ஃபார் திஸ்? Ma'am, 5. ஆன்சர் 5. அவ்வளவுதானா? எல்லாருக்கும் 5 வருதா? Yes, ma'am. இப்போ இதே சம்ம என்ன மாத்துனாங்க அப்படின்னா மொலாலிட்டி அப்படின்னு மாத்துறாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? இதே சம்ம மொலாலிட்டின்னு மாத்துறாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? Ma'am, instead of mass of solution, instead of volume, mass of solvent, we have to substitute. ஓகே, சோ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் என்ன இருக்கு நம்ம கிட்ட? 1 kg ஆஃப் வாட்டர் இருக்கா? Yes. கரெக்டா?
சோ அப்ப ஸ்ட்ரெயிட்டா இங்க டிவைடட் பை 1 kg போட்டா போதுமா? இல்லைன்னா Yes. 1 kg இங்க நீ என்ன எழுதிக்கலாம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ்னா 1000 கிராம்ஸ் போட்டு இதை அப்படியே கால்குலேட் பண்ணேன்னா இது 1 டைம்ஸ் ஆகுற மாதிரி தான் தெரியுது. எத்தனை டைம்ஸ் ஆகும்? 23 into 2 times 6 4 3 times. times 9 4 4 அவ்வளவுதான். 4 டைம்ஸ். இந்த சம் வந்து நீட்ல கேட்டாங்க. PYQs மொலாலிட்டின்னு வச்சு கேட்டாங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு? Yes, ma'am. சுஜன் புரிஞ்சு என்னமா? No, ma'am. Yes, ma'am. எஸ் மேம் நீங்களா? ஃபைன். சுஜன் புரிஞ்சுதாப்பா என்ன சொன்னேன் அப்படின்னு? இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் ஒரு தடவை இன்னொரு தடவை வீட்டுல உட்காந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா வந்து நம்ம கொடுத்த ஹோம்ஒர்க் வந்து 1.26 நான் போட்டேன். பாக்கி ஹோம்ஒர்க் எல்லாம் போட்டு வாங்க. நெக்ஸ்ட் டாபிக்கா ஐ டேக் இட் ஆன்